பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பிசிகாவிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா கடந்த 6ஆம் தேதி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி, அதில் ஏற்பட்ட சர்ச்சை, அதன் பின்னர் 9ஆம் தேதி இடைநீக்கம். இப்போ நேற்று ஒரு ஊடகத்திற்கு அவர் பேட்டி அளித்திருக்கும் போது திமுக கொடுத்த அழுத்தத்தினால்தான் திருமாவளவன் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏறத்தாழ 4 நாள் கழித்து அவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே திமுக அழுத்தம் கொடுத்து தான் திருமாவளவன் பங்கேற்கவில்லை அப்படின்றது தான் அரசியல் சூழலா, அல்லது ஆதவ் அர்ஜுனா ஒரு அரசியலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக பேசுகிறாரா? திருமாவளவனுடைய அரசியல் பயணத்தை அறிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அரசியலை கடந்து வந்திருக்கிறார். நெருப்பாற்றை கடந்து வருவது போல சாதி ஆதிக்க அரசியலை கடந்து வருவது. அவருடைய அரசியல் தொடக்கம் என்பதே தென் மாவட்டங்களிலே உசிலம்பட்டி பகுதி போன்ற ஏரியாக்கள்லாம் எவ்வளவு கடுமையான சாதிய வன்மம் இருக்கும் என்பதையெல்லாம் தேனி மாவட்டங்கள், அந்த தென் மாவட்டங்களினுடைய பல பகுதிகள் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா மிகப்பெரிய ஆதிக்க சமூகங்களுக்கான ஒரு துயரமான ஒரு இடம். அங்கு நடக்கிற வன்முறைகள், ஆணவ படுகொலைகள், அதையெல்லாம் மீறி அரசியல் செய்து அவர் வந்தவர். அவருடைய ஒவ்வொரு நாள் அரசியலுமே கடுமையான போராட்டம் சார்ந்தது. அவர் ஈழ அரசியலிலே எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அரசியலை சந்தித்தார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை கூட புகுந்து அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அடித்தார்கள் என்றெல்லாம் ஒரு கடந்த கால வரலாறு இருக்கிறது. அப்படி எதிர்ப்பு அரசியலிலே மிக கடுமையாக போராடி நெருப்பாற்றிலே நீந்தி வந்த திருமாவளவனை யாரோ திமுகவிலே இருந்து அடக்கி ஒடுக்கி அவரை மிகவும் ஏதோ கைகட்டி அவர் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கிறார். இது திமுகவை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற முயற்சியாக இருந்தாலும் திருமாவளவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலே பயணித்திருக்கிறார். திருமாவளவன் யார் சொல்லியாவது கேட்பாரா? அவருக்கு சரி என்று பட்டதைத்தான் அவர் செய்வாரே தவிர, அவர் ஈழ அரசியலில் கலைஞருக்கு எதிராகத்தான் எல்லாருமே அணிதிரண்டார்கள். அந்த போராட்டங்களில் போய் அவர் கலந்து கொண்டாரா இல்லையா? அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்த போது லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் மதம் மாறுகிறோம், நாங்கள் புத்த மதத்தை தழுவுகிறோம், பௌத்தர்களாக மாறுகிறோம் என்று மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு எதிராக நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது அன்றைய காலகட்டத்தில் எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது ரொம்ப நடைமுறை சாத்தியமே அற்றது. ஆனால் மிக கடுமையான அரசியலை ஜெயலலிதாவுக்கு எதிராக செய்திருக்கிறார், கலைஞருக்கு எதிராக செய்திருக்கிறார். மிக கடுமையான அரசியலை, ராமதாஸ் அரசியலை அவர் எவ்வளவு எதிர்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒருவரை பார்த்து அவரை அங்கே போகாதுன்னு சொன்னாங்க, உடனே அவர் போக மாட்டேங்கிறாரு என்றெல்லாம் சொல்வதன் வழியாக திருமாவளவனை சிறுமைப்படுத்துகிறார். மீண்டும் விசிகாவுக்கு அவர் வரமாட்டார் என்கிற காரணத்தினால விசிகாவை சேர்த்து டேமேஜ் பண்ணுவோம். அவருடைய ஒரே நோக்கம் என்ன? திமுக கூட்டணி ஒரு உறுதிமிக்க கூட்டணியாக இருக்கக்கூடாது. அதான் அவருடைய வேலை திட்டம். அதற்காக தான் அவர் விசிகாவுக்கே வந்திருக்கிறாரு. அது நிறைவேறவில்லை என்கிற விரக்தியில் ஏதோ விஜய் பெரிய புரட்சியாளரை போலவும், அம்பேத்கரை நீங்கள் ஒரே ஒரு நாள் மேடையில் பேசக்கூடிய நீங்களே இவ்வளோ பெரிய புரட்சிகரமான ஆளுன்னு உலகத்துக்கு சொன்னீங்கன்னா, அன்றாடம் அம்பேத்கரினுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிற தலைவர் தான் திருமாவளவன். திருமாவளவனுக்கு அம்பேத்கர் அரசியல் என்பது ஒரு நாள் கூத்தா? உங்களுக்கு ஒரு நாள் கூத்து. மீண்டும் அம்பேத்கரை பற்றி விஜய் பேசுவாரா? அதோடு அந்த புத்தக வெளியீட்டுலாவோடு அது முடிந்து விட்டது. அதையே தன்னுடைய வாழ்நாள் பாதையாக அரசியல் பொது வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் மீது அவதூறு பூசுவதற்கான, ஒரு சேற்றை எள்ளி வீசுவதற்கான வாய்ப்பாக ஆதவ் அர்ஜுனா இதை பயன்படுத்தி கொடுக்கிறார். திருமாவளவனே மீண்டும் மீண்டும் இதற்கு பின்னர், அந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பின்னர் 2-3 முறை செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லைன்னு அவரே சொல்கிறாரு. ஒரு கட்சி தலைவர் தனக்கு அழுத்தம் வரவில்லை என்று ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேசிய பின்னர் ஆதவ் அர்ஜுனா இதில் பேசியதில் என்ன பின்னணி மர்மம் இருக்கிறது? இல்லை, அவருடைய நோக்கம் என்னன்னா, திருமாவளவனை எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று உள்ளிருந்து வேலை செய்தார். அது நடக்கவில்லை. இப்போது வெளியிலிருந்து அதே வேலை திட்டத்தை செய்யலாம் என்று நினைக்கிறார். அப்போ திமுக எப்படியாவது திருமாவளவனை வெளியே தள்ளிவிட வேண்டும். அப்படி தள்ளிவிட்டால் அவர் என்ன செய்வார்னா, கடந்த காலங்களில் அவர்தான் மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளரை போல செயல்பட்டார். அவர் தான் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தார். இடதுசாரிகளை அழைத்து சென்றார். அப்போ அந்த முயற்சியை, மக்கள் நல கூட்டணியை வைகோ முன்னெடுத்தாலும்
செயல்பாட்டு ரீதியாக அதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்த இடத்துல அவர் ஏற்கனவே இருந்தார். இன்னொரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்கு ஆதவ அர்ஜுனா முயற்சி செய்கிறார். கடந்த கால அரசியல் அனுபவத்திலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டதால் திருமாவளவன் அதை தவிர்க்கிறார். எனவே ஒரு திமுக கூட்டணியை உடைப்பவருக்கும் அந்த கூட்டணியிலே உறுதியோடு நிற்பவருக்குமான போராட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினர் கூண்டோடு விலகல், திமுகவில் இணைகிறார்கள், இப்படியெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்குது. நேற்று சீமான் மதுரையில் பேசும்போது, நான் தூ என்று துப்பியவர்களை கையில் எடுத்துக்கொண்டு கட்சியை வளர்க்கிறார்கள் அப்படின்னு திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இப்படி சீமான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நோக்கி திமுக அப்படி தான் பயணிக்குதா, இல்லை நாம் தமிழர் கட்சியை உள்ளவர்களை அழைத்து திமுகவை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதா? நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட இந்த 14 ஆண்டுகள் முடிந்து ஒரு 15வது ஆண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 14 வருடங்களிலே கட்சி நிர்வாக கட்டமைப்பை வலிமையாக கட்டாமல், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையுமே உருவாக விடாமல் பார்த்து கொண்டு, தான் மட்டும் பேச வேண்டும், அது மட்டும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனால் போதும், அதை பயன்படுத்தி கொண்டு ஈழத்தமிழர்களிடமோ அல்லது வேறு சில பாஜக போன்றவர்களிடமோ யாரோ சிலரிடம் தேர்தலுக்கான நிதியை வசூல் செய்து கொள்ளலாம், திரள் நிதி வசூல் செய்து கொள்ளலாம். எனவே பிரபாகரனை பயன்படுத்தி கொண்டு, இந்த ஈழ அரசியல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு, தமிழ் தேசியம் என்கிற ஒரு கருத்தியலை பயன்படுத்தி கொண்டு திரள் நிதி சேர்த்ததை தவிர்த்து விட்டு அவர் ஏதாவது ஒன்றை உருப்படியாக சாதித்திருக்கிறாரா, அவர் அரசியல் செய்திருக்கிறாரான்னு கேட்டால், எல்லா போராட்ட அரசியலில் நான் என்ன கேட்குறேன், இப்போ டங்ஸ்டன் போராட்டம் மதுரையில் நடக்குது, ஒரு தலைவராக அவர் போகலாம், அது தவறு கிடையாது. ஏன் அந்த இடத்துல தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை ஏன் அவர் அனுமதிப்பதே இல்லை? இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாவதை ஏன் அவர் விரும்பவே இல்லை? அவர் காளியம்மாள் போன்றவர்களை கூட முதன்மை சக்தியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் பேசின ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆனதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? நான் சரியாக சொன்னால், சீமான் தூணு துப்புன ஆளையெல்லாம் திமுக சேர்க்கலை. சீமானை யாரெல்லாம் தூணு துப்புனாங்களோ அவங்கள தான் திமுக சேர்த்துருக்கு. அவர் மாற்றி சொல்கிறாரு, உனக்கு கட்சி நடத்த தெரியல, உனக்கு கட்சி நடத்துறதுக்கான எந்த நிர்வாக திறனும் இல்லை என்று மாநில அளவில் மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்த மதுரையைச் சேர்ந்த வெற்றிக்குமரன் அவர் தான் முதல் மாநாட்டை உருவாக்கினார். அந்த மாநாட்டை நான் நேரில் பார்த்தவன். நான் வெற்றிக்குமரன் தான் அவரை கட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை நடத்தி கட்சியை உருவாவதற்கு காரணமாக இருந்தார். அவர் தூணு துப்புறாரு, அது எப்படி எதில் சேரும்? அவங்கெல்லாம் திமுகவில் சேரவே இல்லையே. அவங்க மாவீரர் தினத்தை திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. சீமானிடமிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் மட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு அல்ல, நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசிய சக்திகள் என்று திருச்சியில் பெரிய மாநாடு போட்டாங்களே, மாவீரர் தினத்தை நடத்தினாங்களே, பன்ருட்டி வேல்முருகன் அதில் போய் கலந்துக்கிட்டாரே, பல்வேறு தலைவர்கள், சீமானோடு மிக நெருக்கம் பாராட்டுகிற வியனரசிலிருந்து, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த KM ஷரீஃப்லேருந்து குடந்தை அரசன் பல பேர் போய் கலந்துக்கிட்டாங்களே. அப்போ எத்தனையோ ஈழ அரசியல் ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய சக்திகள் பல தரப்புலாம் இருந்து போய் கலந்துக்கிட்டாங்களே, அவங்க அத்தனை பேருமே சீமான தூணு துப்புனாங்களே. ஏன் துப்புனாங்க? இது எவ்வளோ பெரிய ஆணவம்! நான் தூணு துப்புனவனை நீ சேர்த்துக்கிற என்று சொல்வது இல்லையா? அப்போ உனக்காக உழைத்தவர்களை, உங்களுக்காக கட்சி வேலை பார்த்தவர்களை, உங்களை நம்பி நீங்கள் பேசுகிறது உண்மை என்று நம்பியவர்களை நான் தூணு துப்புனவங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போ உங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் குறித்து உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? அப்போ நீங்கள் அவர்களை எப்படி நடத்தியிருப்பீங்க? உங்களுக்கு ஜனநாயக பண்பு இல்லை என்பதை தான் அது காட்டுது. அப்போ கடந்த காலத்தில் நீங்களே திமுக ஆதரவாளராக தான் இருந்தீங்க. உங்களுடைய கடந்த கால வரலாறு எடுத்தால் நீங்கள் பெரியார் மேடைகளில் நின்று கொண்டு நான் பெரியாரின் பேரன் அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களே. நான் மார்க்சின் மாணவன், பெரியாரின் பேரன், சாதி மதத்திலிருந்து என்னை வெளியேற்றிய பெரியாருக்கு நன்றி அப்படிலாம் பேசி நீங்கள் கருப்பு சட்டை போட்டு தானே அரசியல் அடையாளம் பெற்றீங்க. நீங்கள் வெற்றி பெற்ற திரைப்பட இயக்குனர் கூட கிடையாது. நீங்கள் தம்பி என்கிற ஒரு படத்தை கழித்து விட்டு நீங்கள் எதுலேயுமே வெற்றி பெறலை. அப்போ நீங்களே திராவிட இயக்கத்திலே இருந்து தான் ஒரு 17 ஆண்டு காலம் பேசி அந்த மேடைகளிலே அடையாளம் பெற்று தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ அவங்க தூணு துப்புனாலா நீங்கள்? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி பேசுவது முதல்ல முறையானதா? ஏன்னா கடந்த காலங்களில் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா கூட எல்லாம் இருந்தவர். அவர் கட்சியை விட்டு போன போது ஜெயலலிதாட்ட போய் கேட்குறாங்க, நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியை விட்டு போயிட்டாருன்னு. அவர் ஒரு மூத்த தலைவர். அவரை பற்றி அவங்க எவ்வளோ ஆணவமாக சொன்னாங்கன்னா, அவர் உதிர்ந்த ரோமம்னு சொன்னாங்க. அவரும் பின்னால் வேறு போக்கிடம் இல்லாமல் மீண்டும் ஜெயலலிதாவோடு பிணக்குகள் திருந்து சேர்ந்து கொண்டார். அப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையில் தலைப்பு செய்தி வெளியிட்டாங்க, உதிர்ந்த ரோமம் ஒட்டி கொண்டதுன்னு. இது ஜெயலலிதா போன்றவர்கள் தான் இவ்வளவு ஆணவம். அவர் கூட அதிகாரத்தில் இருந்திருக்கிறாரு, முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க.
அதிகாரத்தில் இருந்ததுனால ஆணவ போக்கை கையாண்ட ஜெயலலிதாவை கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிகாரத்தை நெருங்கவே முடியாத சீமானுக்கு இவ்வளவு ஆணவம் இதற்கு என்ன சாதிச்சிருக்கீங்க அரசியலில்? நான் கேட்குறேன். நீங்கள் மேடை பேச்சை கழிச்சிட்டு உங்களுடைய செயல்பாடு என்ன, உங்கள் சாதனை என்ன? ஒன்றுமே கிடையாது. உங்களால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. நீ எது கட்சி வச்சிருக்கீங்க? கட்சியை கழிச்சிட்டு போக முடியுதுன்னா எதுக்கு தேர்தல் அரசியல்? உங்களுக்கு எல்லா இடத்துலையும் திமுகவை எதிர்ப்பதை தவிர உங்களுக்கு வேற என்ன அரசியல் இருக்கு? திமுகவை எதிர்ப்பதே முழு நேர வேலையாக ஏற்கனவே அதிமுக இருக்கு. அந்த வேலை திட்டத்தை பல பேர் செய்கிறாங்க. பாஜக இருக்குல்ல, திராவிடத்தை வீழ்த்துவோங்கிறது அவங்க கோட்பாடு. உங்களுக்கு இது தனியாக உங்களுக்கு அரசியலே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு தன் கட்சிக்காரனை பார்த்து இவ்வளவு இழிவாக பேசிய ஒரு தலைவர் வேற எங்கேயாவது இருக்க முடியுமானா யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு வந்திருக்க ஒரு வார பத்திரிகையில் தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி வந்திருக்கு. அதில் விஜய் மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசுனது குறித்து அவங்க சொல்லும்போது, மலை பிரச்சனைக்கே வெளியே வராதவர் விஜய் மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறது காரணம் என்னென்னா, திமுக அரசை விமர்சித்து பேசியிருக்கிறார், அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அப்படியே நின்று விட்டால் அவரை சங்கி என்று முத்திரை குட்டி விடுவார்களோ என்ற காரணத்திற்காக மணிப்பூரையும் பேசி வைப்போம் என்று பேசியிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரை மணிப்பூருக்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே மணிப்பூர் மக்களின் மீது கவலை இருக்குமானால் மணிப்பூருக்கு சென்று பார்க்கட்டும் அப்படின்றாங்க. மணிப்பூர் கலவரத்தை போய் நேரில் பார்ப்பதற்கு ராகுல் காந்தியை தடை செய்தவர்கள், எதிர்க்கட்சிக்காரர்கள் அங்கே நுழையக்கூடாது என்று நினைத்தவர்கள், இணையதளத்தை தடை செய்தவர்கள், அங்கிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜகவை சேர்ந்தவர்களை சொன்னார்கள், இந்த மணிப்பூர் கலவரத்தை உருவாக்கியதே எங்கள் கட்சி தான், பாஜக தான் என்று அவர்கள் கட்சிக்காரர்களே அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை குற்றஞ்சாட்டக்கூடிய நிலைமை இருந்தது. அவர்களே போய் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு பழங்குடியின அந்தஸ்து எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி 2 இனக்குழுக்குள்ளே வேணுமென்றே ஒரு கலவரத்தை இவர்கள் உருவாக்கி தேவாலயங்களை எல்லாம் உடைத்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் வன்முறையால் தாக்கி பெண்களை நிர்வாணப்படுத்தி உலக அரங்கமே வெக்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு பாரத மாதா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்மையான பாரத மாதாக்களை நிர்வாணப்படுத்தி வன்புணர்வு செய்து மிக மோசமாக நடத்தினார்கள் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். அரசியலுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவீர்களா? நீங்கள் மணிப்பூரில் நடந்த குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய கட்சிக்காரராக நான் கேட்கல, நீங்கள் ஒரு பெண்மணியாக நீங்கள் சொல்லுங்க, அங்கு நடந்த அட்டூழியத்திற்கு பாஜக காரணம் இல்லையா? என்ன அண்ணாமலை கூட்டிட்டு போறாருன்னா என்ன டூர் கூட்டிட்டு போறாங்களா? நான் கேட்குறேன். தனி விமானத்துக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே தனி விமானத்தில் போகக்கூடிய தகுதியோட தான் விஜய் இருக்கிறாரு. நீங்கள் என்ன அவரை கூட்டிட்டு போறீங்க? என்ன டூர் கூட்டிட்டு போறீங்களா? மணிப்பூர் கலவரத்தை நீங்கள் நிறுத்தி விட்டீர்களா? அங்கு ஒருத்தர் கூட வன்முறையில் ஈடுபடவே இல்லையா? அங்கு சமாதான கொடி பறக்கிறதா? இங்கே மக்கள் அமைதியாக வாழ்கிறார்களா? உடைத்த தேவாலயத்தை கட்டி கொடுத்து விட்டீர்களா? என்ன நடந்து அங்கு நடக்கிற அட்டூழியம் முடிவற்றதாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஊடகங்கள் பேசி பேசி ஓய்ந்து விட்டது. எந்த தீர்வும் வரல. வெக்கமே இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அண்ணாமலை சொல்கிறதும், எங்கள் தலைவர் சொன்னார்ல கூட்டிகிட்டு போகிறேன்னு நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுனா இது என்ன டூர் போகிறதான்னு நான் கேட்குறேன். அரசியல் சுற்றுலாவா? கலவரத்தை போய் பார்ப்பது என்பது, கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பது என்பது என்ன வேடிக்கை பார்க்குற விஷயமான்னு நான் கேட்குறேன். தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள், ஒரு குமரி அனந்தனுடைய மகள். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை அறிவு நாணயம் இருந்தால், மனசாட்சி இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. நன்றி சார். மற்றொரு நேர்காணலை சந்திப்போம்.